Hi friends, welcome to Santra Techspot. In this video, we will FastAPI application create பண்ணனும் அதாவது ஒரு first ஒரு simple application எப்படி create பண்ணனும் அப்படிங்கறத பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்படினா தான் நமக்கு ஒவ்வொரு வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். ஏனா வீடியோ பார்க்கிறதுல நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்றது இல்ல. ஓகே. சோ நம்ம இப்போ எப்படி நம்ம FastAPI ல ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணனும் அப்படிங்கறத பார்க்கலாம். சோ நான் ஆல்ரெடி நீங்க FastAPI இன்ட்ரோடக்ஷன்லாம் பார்க்கலனா நம்ம சேனல்ல ஆல்ரெடி FastAPI என்ன அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணனும் அப்படிங்கற எல்லா வீடியோமே டீடைலா போட்டுருக்கோம். அது எல்லாமே பார்த்துட்டு அதுக்கு அப்புறம் இந்த வீடியோ பாருங்க அப்பதான் புரியும். சோ இப்போ நீங்க FastAPI லைப்ரரி உங்களுடைய சிஸ்டம்ல இன்ஸ்டால் பண்ணிருப்பீங்க அப்படி நினைக்கிறேன். சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா நீங்க ஒரு பைதான் ஃபைல் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அந்த ஃபைலுக்கு நீங்க எப்பவுமே main.py அப்படிங்கறத நேம் கொடுக்க ட்ரை பண்ணுங்க. இல்ல நீங்க எந்த நேம்ல வேணாலும் கொடுத்துக்கலாம். நான் இதை ஏன் இங்க main.py அப்படிங்கறத கொடுக்கணும் நான் ப்ரோக்ராம் ரன் பண்ணும்போது உங்களுக்கு சொல்றேன். சோ ஃபர்ஸ்ட் from FastAPI. ஓகேவா? சோ நீங்க இதுல நல்லா நோட் பண்ணிக்க ஒரு விஷயம் என்னன்னா நீங்க ஐடி யூஸ் பண்றீங்கன்னா from FastAPI அப்படினு சொல்லி போடும்போது உங்களுக்கு ரெண்டு FastAPI வரும். ஒண்ணுல பாத்தீங்கன்னா fast மட்டும் ஸ்மால் லெட்டர்ல இருக்கும், API கேபிட்டல் லெட்டர்ல இருக்கும். இன்னொன்னுல பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே உங்களுக்கு ஸ்மால் லெட்டர்ல இருக்கும். ஓகேவா? நீங்க இதுல ஸ்மால் லெட்டர்ல இருக்குல அந்த FastAPI, அதாவது from FastAPI import FastAPI. ஓகேவா? சோ from FastAPI ல இருந்து import FastAPI அப்படிங்கிறது கொடுத்திருக்கோம். அதாவது நம்ம FastAPI அப்ளிகேஷனை நம்ம இம்போர்ட் பண்றோம் அப்படின்னு அர்த்தம். அடுத்து நான் ஒரு ஆப் கிரியேட் பண்றேன். அந்த ஆப் எப்படி கிரியேட் பண்றேன்னு பாருங்க. ஜஸ்ட் நம்ம FastAPI அப்படிங்கிற அந்த கிளாஸ் நேம் மட்டும் தான் கொடுத்து ஒரு ஆப் கிரியேட் பண்ணுங்க. சோ நம்ம இது கொடுக்கும்போது ஆல்ரெடி FastAPI லைப்ரரியில நமக்கு அப்ளிகேஷன் ஜெனரேட்டர் ஆகிறதுக்கான கோட் இருக்குது. ஸோ நமக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த ஆப் அப்படிங்கிறதுல நமக்கான அப்ளிகேஷன் கிரியேட் ஆகிடும். ஓகேவா? ஸோ நம்ம இப்போ ஆப் கிரியேட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா ரவுட் எழுதணும். ஓகேவா? ஸோ நம்ம ரவுட் எழுதுறதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் def hello அப்படிங்கிறதா என்னோட ஒரு ஃபங்க்ஷன் வச்சுக்கோங்களேன். இந்த ஃபங்க்ஷன் எனக்கு என்ன பண்ணுதுன்னா ஜஸ்ட் ரிட்டர்ன் மெசேஜ் வெல்கம் டு Santra Techspot. ஸோ இப்படிங்கிற ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரிங்கை தான் எனக்கு இந்த ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணுது. இப்போ இந்த நான் ப்ரோக்ராமை ரன் பண்ணேன்னா இது ஒரு நார்மல் ஃபங்க்ஷனாக இருக்குது. இந்த ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணும்போது அதுக்கான அவுட்புட் எனக்கு கிடைக்கும். ஆனால் நம்ம இங்கே இப்போ எழுத போகிறது FastAPI ப்ரோக்ராம். அதனால் இந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம ஒரு டெக்கரேட்டர் டிக்ளேர் பண்ணணும். அப்படின்னா தான் இந்த ஃபங்க்ஷனை நம்ம HTTP கால் பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ஆக்சஸ் ஆகும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். @app.get இந்த கெட் அப்படிங்கிறதுக்குள்ள நீங்க என்ன பாத் அப்படிங்கறத கொடுக்கணும். இப்போ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு ரூட் பாத் அப்படின்னு கொடுக்குறீங்கன்னா நீங்க ஸ்லாஷ் அப்படின்னு மட்டும் கொடுத்தா போதும். இல்ல இதுக்கு அப்புறம் எனக்கு ஸ்லாஷ் இண்டெக்ஸ் அந்த மாதிரி வேணும், இல்ல ஸ்லாஷ் வெல்கம் அந்த மாதிரி வேணும்னா நீங்க அந்த மாதிரி கொடுத்துருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஸ்லாஷ் வெல்கம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கிறேன். இப்படி கொடுத்துட்டேன்னா நான் என்னோட போர்ட் நம்பர், அதாவது ஐபி அட்ரஸ் போர்ட் நம்பர் ஸ்லாஷ் வெல்கம் அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு இந்த ஃபங்க்ஷன் எனக்கு கால் ஆகும். ஓகேவா? ஸோ நம்ம இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் ஜஸ்ட் இதை சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன்னா நம்ம ஆல்ரெடி எப்படி FastAPI ரன் பண்ணணும் அப்படிங்கறத முன்னாடி வீடியோல சொல்லியிருந்தேன். ஓகேவா? இப்போ நம்ம uvcon அப்படிங்கிற அந்த ASJ யூஸ் பண்ணி தான் நம்ம ரன் பண்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க uvcon அப்படிங்கறது கொடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இங்க எந்த ப்ரோக்ராம்ல இருக்கிற FastAPI நீங்க ரன் பண்ண போறீங்க அப்படிங்கறத கொடுக்கணும். ஸோ அதனால தான் நான் இங்க main.py ன்னு சொன்னேன்ல. ஸோ மெயின் தான் என்னோட ஃபைலோட நேம். ஓகேவா? ஸோ அந்த main.py ல இருக்கிற ஆப்பை நான் ரன் பண்ணுறேன். ஸோ ஆப் அப்படிங்கிறது நம்ம இங்கே கிரியேட் பண்ணியிருக்கிற ஆப். ஓகேவா? ஸோ அந்த ஆப்பை நான் ரன் பண்ணுறேன். ஸோ நான் இப்போ ஜஸ்ட் என்டர் கொடுக்குறேன். என்டர் கொடுத்தோன்னே எனக்கு என்ன ஆகுது, ஸ்டார்ட்னு வந்துருச்சு. ஸோ இப்போ என்னோட uvcon எந்த போர்ட்டில் ரன் ஆகுதுன்னா ஸோ டிஃபால்ட் 8000 போர்ட்டில் எனக்கு ரன் ஆகுது. ஸோ நான் ஜஸ்ட் கூகுள் குரோம் போய்க்கிறேன். 127.8000/welcome தான் என்னோட URL. ஸோ நான் ஜஸ்ட் வெல்கம் கொடுத்தோன்னே எனக்கு பாருங்க மெசேஜ் வெல்கம் டு Santra Techspot அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுடைய FastAPI அப்ளிகேஷன் இருக்கும். ஸோ பேசிக்கான ஒரு அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த ரெக்கார்டு கிளாஸை நம்ம இம்போர்ட் பண்ணோம். அதாவது FastAPI லைப்ரரியில FastAPI அப்படிங்கிற அந்த கிளாஸை இம்போர்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் நமக்கு தேவையான ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணலாம். ஆப் ஈக்குவல் டு FastAPI கிரியேட் பண்ணலாம் அந்த ஸ்டெப். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான ரவுட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம எழுதணும். அதுக்கு நம்ம டெக்கரேட்டரை யூஸ் பண்ணி நம்ம பண்ணோம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த FastAPI அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஸ்வாக்
ஸ்வாகர் யூஐ அப்படிங்கிறத ஒன்று வந்து ப்ரொவைட் பண்ணுது. ஓகேவா? ஸோ இந்த ஸ்வாகர் யூஐ அப்படிங்கிறது என்னன்னா, இது நீங்கள் இதுக்கு முன்னாடி ஜாங்கோலோ இல்லை ஃப்ளாஸ்கோ நீங்கள் வந்து பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை பற்றின ஒரு அவேர்னஸ் வந்து இருந்திருக்காது. ஸோ இந்த ஸ்வாகர் யூஐ அப்படிங்கிறது என்னன்னா, நீங்கள் எழுதுகிற ரவுட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் அந்த யூஐல இருந்தே டெஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் எக்ஸ்டர்னலாக ஒரு போஸ்ட்மேன் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி இல்லை ப்ரௌசர் வந்து ஹிட் பண்ணி நீங்கள் வந்து ஒவ்வொரு ரவுட்ஸையும் நீங்கள் தனித்தனியாக டெஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா 127 அந்த போர்ட் கொடுத்துருக்கோங்க. எண்டில் வந்து /docs அப்படிங்கிறது மட்டும் நீங்கள் கொடுத்தா போதும். நீங்கள் என்னென்ன யூஆர்எல் அதாவது என்னென்ன ரவுட்ஸ்லாம் உங்களோட அப்ளிகேஷனில் நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அது எல்லாமே இங்கே லிஸ்ட் ஆகும். இப்போ நம்ம வந்து இதில் ஒரே ஒரு ரவுட்ஸ் மட்டும் க்ரியேட் பண்ணிக்கிறதுனால அந்த ஒரு ரவுட்ஸ் மட்டும் வருது. நீங்கள் மல்டிபிள் ரவுட்ஸ் போட்டுருந்தீங்கன்னா அது எல்லாமே இங்கே வரும். ஸோ நீங்கள் ஜஸ்ட் இப்போ இந்த இடத்து ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து இப்போ நான் கெட்டுன்னு கொடுக்குறேன். கெட்டுன்னு கொடுத்துட்டு இங்கே வந்து எனக்கு இப்போ நம்ம ஏதாவது ஒரு இன்புட் கொடுக்குற மாதிரி ஒரு ரவுட் எழுதி வச்சுருக்கோம்னா அந்த இன்புட்ஸ்லாம் நம்ம இங்கே கொடுக்குற மாதிரி இருக்கும். கொடுத்துட்டு ஜஸ்ட் இங்கே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அதை ட்ரை அவுட்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ எதில் இங்கே வந்து எந்த பேராமீட்டருமே எனக்கு தேவையில்லை. ஜஸ்ட் அந்த ஏபிஐ ஹிட் பண்ணாலும் எனக்கு ரெஸ்பான்ஸ் வந்துடும். நான் இங்கே எக்ஸிக்யூட்னு கொடுக்குறேன். எனக்கு இங்கேயே பாருங்கள் வெல்கம் டு சாண்ட்ரா டெக்ஸ்பாட் அப்படிங்கிற அந்த 200 ரெஸ்பான்ஸ் எனக்கு இங்கேயே வந்துடுது. நீங்கள் போஸ்ட்மேன்லாம் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு இதை பற்றின ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ஏன்னா போஸ்ட்மேனில் இந்த மாதிரி தான் நம்ம வந்து யூஆர்எல் அதுக்கப்புறம் ஜேசன் பாடி என்ன கொடுக்கணும் எல்லாத்தையுமே கொடுத்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுவோம். நமக்கு அப்போ அந்த அவுட்புட் கிடைக்கும். அதே தான் இங்கேயும் நமக்கு வந்து இந்த ஸ்வாகர் யூஐ வந்து அதுவே நம்மளுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிடும். அதுவே நம்ம என்னென்ன ரவுட்ஸ்லாம் நம்மளுடைய அப்ளிகேஷனில் இருக்குது அப்படிங்கிற எல்லாத்தையுமே கொண்டு வந்து நம்ம இங்கே வந்து ஜஸ்ட் நம்ம வந்து ரன் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த ஸ்வாகர் யூஐ நீங்கள் வந்து இன்னும் நிறைய ரவுட்ஸ்லாம் போட்டு பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் இதை பற்றின ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து உங்களுக்கு வந்து வரும். ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் வீடியோவில் நம்ம வந்து ஒரு FastAPI அப்ளிகேஷன் எப்படி கிரியேட் பண்ணணும்னு பார்த்துருக்கோம். ஸ்வாகர் யூஐனா என்ன அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். இன்னும் ஸ்வாகர் யூஐ பற்றி நம்ம வந்து போக போக இன்னும் டீட்டெயிலாக நம்ம வந்து இதுலேருந்து எப்படி இன்புட்ஸ்லாம் கொடுக்குறது அப்படிங்கிறதும் பார்ப்போம். பட் இப்போ ஒரு பேசிக் லெவலில் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா போதும். ஓகேவா? இந்த வீடியோ இப்போ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸை மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். திரும்பவும் சொல்கிறேன், நிறைய பேர் நம்ம சேனலை வந்து வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.